வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப புசு புசுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பவுலில் நான் 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அடித்து வச்சுக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினது, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு பணியார கல்லை சூடு பண்ணி அதில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஒரு கரண்டியில் எடுத்து அந்த குழி ஃபுல்லாக நிரம்பாமல் ஒரு 3/4 வாசி அளவுக்கு வர அளவுக்கு எல்லாத்துலேயும் ஊற்றிடணும். மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும். இதை மெதுவாக அப்படியே திருப்பி போடலாம். பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு. இந்த சைடும் நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ அந்த சைடும் வெந்திருக்கும், நம்ம எடுத்துடலாம். நல்ல பணியாரம் மாதிரியே நல்ல புஷ்ஷுன்னு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை ஒன்று நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ஆம்லெட் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.